அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் 2025 13/7/2025 அன்று சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார். அதாவது தான் இருக்கக்கூடிய மீன ராசியிலேயே அவர் வக்கரமாக பயணம் செய்து பலன்களை வழங்க உள்ளார். மேலும் வக்கர நிவர்த்தி என்பது 28/11/2025 அன்று அவர் வக்கர நிவர்த்தியும் பெறுகிறார். ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதுவரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டச்சனியாக சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து அவர் பலன்களை வழங்கி வந்துள்ளார். ஸோ இப்போ வக்கரம் பெற்று அவர் தன்னுடைய பலன்களை வழங்க உள்ளார். ஏற்கனவே இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் எனப்பட்டவர் 5 மற்றும் 6 குடையவர். அதாவது பஞ்சமாதிபதி, 5ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி, ருணரோக சத்துருஸ்தானாதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணாதிபதி என்று நாம் சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து அவர் இந்த வக்கரகதியில் பயணம் செய்து பலன்களை வழங்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். பொதுவாக கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 50-50% நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தாலும் கண்டகச்சனியாக இருந்தாலும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பண வரவில் எந்த விதமான குறையும் இருக்காது. குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைனா குடும்பத்தை விட்டு வெகு தூரம் சென்று வேலை செய்து கொண்டிருப்பார்கள். பட் பண வரவில் எந்த விதமான ஒரு தொய்வும் இருக்காது என்பதை நாம் தெளிவாக சொல்லலாம். அதே போன்று பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஸோ இதை மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவு மற்றும் பிரிந்து போய் ஒர்க் பண்ணுவது, இந்த மாதிரியான அவர்களை பிரித்து வேறொரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இருக்குமே ஒழிய பண வருவாயில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போன்று சனி பகவான் என்பவர் இந்த கன்னிராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நட்பு ராசி. அதாவது சனி பகவானும் புதன் பகவானும் நட்பு ராசிகளாக இருப்பதால், நட்பு கிரகங்களாக இருப்பதால் உங்களுக்கு சனி பகவான் அவ்வளவாக ஒரு கெடுதலை செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் பஞ்சமாதிபதியாக வருகிறார், 5ஆம் அதிபதியாக வருகிறார். ஸோ அவர் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த அன்பர்கள், அதாவது கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது. திருமண வயதில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த 138 நாட்கள், 4 மாதம் மற்றும் 15 நாட்கள் உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான ஒரு நேரமாக அமைகிறது. ஏன்னா 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார், அவர் 5ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு என்ன பிளான், அந்த பிளானை அவர் எக்ஸிக்யூட் பண்ணி தருவார். அதே போன்று அவருடைய அந்த 7ஆம் இடத்தினுடைய காரகத்துவமான நண்பர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். அந்த விதத்தில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அருமையான ஒரு முத்தாய்ப்பான ஒரு காலகட்டமாக அமையும் இந்த 138 நாட்கள். அதே போன்று அவர் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ 9ஆம் இடம் தந்தை சார்ந்த விஷயங்கள், அதே போன்று பூர்வீகம், பாக்கியம், அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆஃபர், ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் எதிர்பார்த்துருக்கீங்க, ஒரு ட்ரீம் கம்பெனியில் ஒரு ஜாப் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக அப்ளை செய்திருக்கிறீர்கள், இல்லை ஒரு ஃபாரின் ட்ராவலுக்காக அப்ளை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன், பாசிட்டிவான ஒரு நோட் கிடைக்கும். இந்த தருணத்தில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் நோட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசியிலேயே விழுகிறது. ஸோ அவர் இருக்கக்கூடிய வீடு குரு பகவானுடைய வீடு, அது சுபருடைய வீடு. அங்கு இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு பார்ப்பதால் ஒரு அற்புதமான காலகட்டம். குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் உடல், அதாவது ஒரு உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஹெல்த் ரிலேட்டட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். துரித உணவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே போன்று குளிர்பானங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதை விட ஒரு நேச்சுரலாக நீங்கள் ஓரளவுக்கு அதை ஆர்டிஃபிஷியாலிட்டியை கம்மி பண்ணி நேச்சுரலாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போன்று ஒரு எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அருமையான காலகட்டமாக இருந்தாலுமே டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதினால் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி செய்வீர்கள் என்றால்
நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் அவருடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் விழுவதால் சுக மேன்மைகள், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, வெளிநாடு வாழ் நண்பர்களாக இருப்பீர்கள். அங்கே 10ஆம் பார்வை, அதாவது அவருடைய 10ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் விழுவதால் நீங்கள் அங்கேருந்து ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு, ஒரு வேக்கெட் லேண்டு வாங்கி போடுவீங்க. ஒரு ஹவுஸ், ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஹவுஸை வாங்கி அதை நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுவீங்க. இல்லை இங்கே உங்களுடைய நேட்டிவில் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாகனம் அந்த மாதிரி வாங்கி தருவீங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ அதற்கான வருமானம், போதிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கு நீங்கள் அங்கே இருந்தே இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதாகட்டும், அதற்கான ப்ராசஸிங்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா, இந்த 138 நாட்களில் அது கம்ப்ளீட்டாக அது வந்து உங்களுக்கு பிளான் எக்ஸிக்யூட் ஆகி நீங்கள் வந்து அதற்கான அக்ரிமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது நிச்சயமாக நடக்கும். இந்த 138 நாட்கள் 4 மாத காலம் 15 நாட்கள் ப்ளஸ். ஸோ இது எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். ஏனென்றால் 9, 1 மற்றும் 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தில் விழுகிறது. ஸோ நினைத்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்றால் அலைச்சல். ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸ் ட்ராவலிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு கண்டினியூஸ் ட்ராவலிங் நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஒரு ட்ராவல் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, உடனடியாக இன்னொரு ட்ராவல் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பட் மணி இன்ஃப்ளோங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்கள். ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க, ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் வந்து யூ நீட் டு கீப் யுவர் ஹெல்த் ஆன் பாசிட்டிவ் சைடு. ஸோ நல்ல ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வக்கர பயிற்சி, ஏன்னா குறுகிய காலம், ஒரு சனி பகவானுடைய முழு பயிற்சி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆகிறது. ஸோ திருக்கணிதப்படி. ஸோ இப்போ இந்த ஒரு 138 நாள் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். இதில் போடுற நீங்கள் எஃபர்ட் வந்து அந்த ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக விளங்கும். எந்த மாதிரியான வெஞ்சர்ஸ் நீங்கள் எடுக்கலாம், பட் ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6 குடையவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7ல் இருப்பதால் அது கண்டகச்சனி. 7ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் இருப்பது கண்டகச்சனியாக நம்ம கருதுகிறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. மேலும் நல்ல பலன்களையே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எல்லளவு மையமில்லை. மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.